காக்கவும் கருவமாய் நமது உள்ளம் பழக்கவும் பெரும் ஆழத்துக்குள்ளே எல்லா உலகமுமானி எல்லாரும் நன்மை அறிவானி நானச்சுடர் விளக்காயந்தானி பொல்லாவினைகள் அறுப்பானி புகழ்ச்சியோடி உண்மையிருக்கானி செல்வாய் செல்வந்தர்வானி சிம்பத்தோடி ஆயர்கள் 64 மேயுலகிற்கு ஒரு பழங்கி போல்வாள் உள்ளத்திலுள்ளே இருப்பது உலகத்தில் பிரவி மாசுரணி பொருளாதார அங்குடையோர் வலிக்குமாவும் கண்ணன் மரணி மனோ பாரதீபதி गणेश So we welcome our new Vice Chancellor. We wish him all the best in steering the university forward as he is interested. Alumni of the University of Jaffna. It is a wonderful time in his life. Wonderful madam. Thank you for coming and taking responsibility. Thank you very much. Okay. 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 jadi saya koil எடுங்க நீங்க போங்க பார்த்து செய்வாங்க Voice கட்டலாம். Okay, sir.
முதுபெரும் கல்வியியலாளர்கள் முன்னாள் துணைவேலை செய்து இந்த பல்கலைக்கழகத்தில் சேவையாற்றி இன்னும் சேவையாற்றி எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். எங்களுடைய தேர்வு செய்யப்பட்டு சிபாரிசு செய்யப்பட்டு பிறகு எங்களுடைய கல்வி அமைச்சினாலும் கழகத்தில் மிக உயர்ந்த கௌரவமான தன் கையிலே எடுத்து இருக்கின்றார். இந்த மிக செய்து பல்கலைக்கழக கல்வி சமூகத்திற்கும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்து நேற்றையோடு இழைப்பாரினாலும் இன்று எங்களோடு கூட இருக்கின்ற பேராசிரியர் ஸ்ரீ சகுன்ராஜ் அவர்களே மற்றும் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர்கள் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை சார், பேராசிரியர் சண்முலிங்கம் சார் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பீடாதிபதிகள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், மாணவர்கள், அன்பர்கள், நண்பர்கள், பேரவை உறுப்பினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். முதலிலே இன்றைக்கு அரசு அறிவிக்கப்பட்டதன்படி விடுமுறை தினமாக இருந்த பொழுதிலும் நீங்கள் எல்லோரும் இங்கே வருகை வந்து இந்த எனக்கு ஒரு உற்சாகத்தை தந்தமைக்காக முதலிலே என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு அப்படி எல்லோரும் ஒன்றாக நாங்கள் ஆரம்பிக்கிறோமோ அதேபோல் தொடர்ச்சியான பயணமும் எல்லோரும் இணைந்ததாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. கடந்த 30 வருடங்களாக இந்த பல்கலைக்கழகத்தில் நான் பணியாற்றி வருகிறேன். அதற்கு முதல் இங்கே மாணவராக இருந்திருக்கிறேன். அவை இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பல விடயங்களை நான் அறிந்திருக்கின்றேன். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதவி என்பது சவால்கள் நிறைந்த, இடர்பாடுகள் மிக்க, ஒரு பொறுப்பு மிக்க பணி என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அவை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் இந்த பொறுப்பை நான் ஏற்றிருக்கின்றேன். நிச்சயமாக எல்லோருடைய பணிநிலை ஆதரவும் செயற்பாடுகளும் நல்லபடியாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நான் இன்றைக்கு அதிகம் பேசுவது அவ்வளவு உசிதமானது இல்லை. பல்கலைக்கழகத்தினுடைய நெறிமுறைகள், சுற்று நிறுவங்கள், நடைமுறைகள் இவற்றுக்கு உட்பட்ட வகையிலே முறைம ரீதியாக பணியாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஆகவே அந்த விடயத்தில் நாங்கள் கொஞ்சம் நேராக நகர வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் நினைக்கிறேன். அதேபோல் இவை எல்லாவற்றையும் தாண்டி தேவையான இடங்களில் சில ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை என்பதும் ஒரு லீடரை பொறுத்தவரையில் கட்டாயமாக இருக்க வேணும். ஆகவே அது எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக், சிச்சுவேஷனல் அண்ட் விஷனரி லீடர்ஷிப்பை மையமாக கொண்டுதான் நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கும் என்று நினைக்கிறேன். நிறைய பேர் பல்கலைக்கழகத்துக்குள்ளும் சரி வெளியிலும் சரி என் சார்ந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருப்பதை நான் நன்றாக உணர்ந்திருக்கின்றேன். ஒரு ஆரோக்கியமான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு எந்த விதத்திலும் தடை இருக்காது என்பதையும் நான் உறுதியாக சொல்லிக்கொண்டு, ஆனால் எல்லோருடைய விருப்புகளையும் வெறுப்புகளையும் நிவர்த்தி செய்வது என்பது கடினமானது. ஏனென்றால் நாங்கள் நேராக பயணிக்கிற பொழுது தனிப்பட்ட ரீதியில் சில விருப்புகள் வெறுப்புகள் இவை எல்லாவற்றையும் தாண்டி பயணிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் என்னுடைய கடந்த காலத்தில் 9 துணைவேந்தர்கள், இடையில 10 துணைவேந்தர், தகுதி வாய்ந்த அதிகாரிகள் இந்த பல்கலைக்கழகத்தை 50 ஆண்டுகள் வரை தாங்கி பிடித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் 10வது துணைவேந்தராக அதனை நான் ஏற்றிருக்கின்றேன். அவை தொடர்ச்சியாக உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்போடும் நல்லபடியாக பயணிக்கலாம் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் உங்கள் எல்லோருடைய வருகைக்கும் சிறப்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. சிவக்கொழுந்து ஸ்ரீ சகுன்ராஜா அவர்களே தன்னுடைய 5.5 வருட காலங்களில் தான் பெற்ற அனுபவங்களையும் அதன் மூலம்
நாங்கள் பொன்னளவில் உதித்திருக்கும் அறிவித்திருக்கும் தாயிடம் சேர்ப்பித்திருக்கும் ஆசீர்வாதத்தில் உள்ளம் கரைகின்றது. 6 ஆண்டுகளாக என்னை வழிநடத்தி நெறிப்படுத்தி அறிவித்திருக்கோயிலின் செழுமைக்கும் பாதை அமைத்துக் கொடுத்த குந்தனின் மகிமை இன்னுமாய் உங்கள் பேராசிரியர் வேதம்பியின் மீது முழுவதுமாய் நிறைவேற்றும். சிறிய வயதிலே அரிய சாதனைகளை நோக்கி பயணப்பட்டு பெரிய பொறுப்பினை ஏற்கும் கரங்களில் வலிமையும் வளமையும் முழுமையும் சேர்க்கும். பொறுப்பினை ஏற்கையில் பொழிந்திடும் அகமும் முகமும் நெருப்பினை எரித்திடும் திறத்தினை இன்னும் வளர்க்கட்டும். எங்கள் பல்கலைக்கழக தாயின் புத்திரர்கள் ஒருவனே, இனிய கனவின் ராஜ்யத்தை தன் ஆளுமையால் அலங்கரிக்க போவது எங்கள் பயணங்களில் இன்னும் எதிர்பார்ப்பை ஊட்டுகின்றது. இதயத்தின் ஆழத்தில் வேரோடி இருக்கும் நேர்மையும் மூளையில் ஒளிந்து முதிர்ந்து மலர்ந்து நிற்கும் அறிவுத்திறமும் வருவதனை எதிர்கொள்ளும் முகாமைத்துவமும் பூமிக்கு வரும்போதே கொண்டு வந்த தலைமைத்துவமும் அனைவரையும் அரவணைத்து புதிய திசையில் ஒளிர்கிற மலர்கள். புதுவை மண்ணின் புதல்வன் பாதையில் புதிர்கள் வரலாம், முட்கள் முளைக்கலாம். புதுமை செய்யும் புலமையும் நேர்மையும் மேல் நம்பியோடு இருந்து நலன்களை சேர்க்கட்டும். நம்பியிருப்பவர்களை உங்கள் கரங்களால் அரவணைத்து உள்ளங்களை மகிழ்விக்கிறார்கள். நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கே. என்னுடைய பேராசிரியர் சிவகுணந்தர் ஸ்ரீ சண்முகராஜா ஐயா அவர்களுக்கு எனது வணக்கம். இந்த வேளையிலே வரிசையில் அவர்கள் தாங்களாகவே தங்களுடைய கருத்துக்களை கூறலாம். ஆனால் அதற்கு முதல்ல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 10வது துணைவேந்தராக ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரன் அருள் ஆட்சியோடு இன்றைய தினம் என்னுடைய பதவியினை நான் பொறுப்பேற்றிருக்கின்றேன். அவை இந்த பதவி பொறுப்பேற்பதற்கு ஆரம்பித்த செய்முறையில் இருந்து எனக்கு உதவியாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியறிதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 50 ஆண்டு கால நிறைவை பூர்த்தி செய்து பொன் விழாவை கொண்டாடி இருக்கின்றது. ஒரு நீண்ட பாரம்பரியத்தை கொண்ட பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இன்றைக்கு 12 பீடங்களை கொண்டு இலங்கையில் அதிகூடிய பீடங்களை கொண்ட பல்கலைக்கழகமாகவும் ஏறத்தாழ 14,000 மாணவர்களை கொண்ட பல்கலைக்கழகமாகவும் விளங்குகின்றது. ஆகவே இந்த பல்கலைக்கழகத்தை
இதுவரை காலமும் தாங்கி வழிநடத்திய அத்தனை துணைவேந்தர்களுக்கும் ஆளுநருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து வருகின்ற காலகட்டங்களில் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருந்த பொழுதிலும் ஒரு சில விடயங்களை மட்டும் நான் சொல்லக்கூடியதாக இருக்கும் என நினைக்கின்றேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வெறுமனே பல்கலைக்கழகம் என்ற ஒரு வட்டத்துக்குள் மட்டும் நின்று விடாமல் பல்கலைக்கழகம் எங்களுடைய சமூகத்தோடு இணைந்ததாக இருக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் பல்கலைக்கழக மாணவர்களும் ஆசிரியர்களும் சமூகத்தோடு இணைந்து சமூகத்துக்கு வேண்டிய பல்வேறுபட்ட பங்களிப்புகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நீண்ட காலமாக அப்படி இருந்து வருகிறார்கள். அவை இந்த மாதிரியான ஒரு இணைப்பை மேலும் ஒரு படி நாங்கள் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை எல்லோருடைய ஆதரவோடும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை தெரிவித்து கொண்டு இந்த பல்கலைக்கழகமானது நீண்ட காலமாக முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். அவை சர்வதேச ரீதியாகவும் சரி இலங்கைக்குள்ளேயும் சரி பல்கலைக்கழகங்களுடைய வரிசைப்படுத்தலிலே நாங்கள் மேலும் முன்னேறி செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கான பிரமாணங்களை அடையாளம் கண்டிருக்கின்றேன். அதை எங்களுடைய பீடாதிபதிகள், விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள் மற்றும் நிர்வாக உத்தியோகத்தரோடு கலந்து ஆலோசித்து சரியான முறையில் நிறைவு செய்வதனூடாக இந்த பல்கலைக்கழகத்தை தரவரிசையில் மேலே கொண்டு செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அதற்கு அடுத்த கட்டமாக பல்வேறு விதமான கற்கனறிகள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னமும் ஆரம்பிக்கப்படுவதற்கான செய்முறையில் இருக்கின்றன. அவை துரிதமாக நடந்து ஏறுவதுடன் பட்டதாரிகள் வெறுமனே பல்கலைக்கழக பட்டத்தை வைத்துக்கொண்டு ஒரு அரச தொழிலை மட்டும் எதிர்பார்க்கின்றவர்களாக இல்லாமல் தனியார் துறை ரீதியாகவோ அல்லது சுயமான தொழில் முயற்சிகளினூடாகவோ தம்மை வளப்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் அவர்களுடைய திறன்கள் மேலும் வளர்த்து செல்லப்பட வேண்டும். ஏற்கனவே அவர்களுக்கான திறன்கள் பல்கலைக்கழகம் கொடுத்திருக்கின்றது. ஆனால் அதை நாங்கள் வலுவூட்ட வேண்டுமாக இருந்தால் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய UBL யூனிவர்சிட்டி பிஸ்னஸ் லிங்கேஜ், அதாவது பல்கலைக்கழக வியாபார இணைப்பு என்ற ஒரு மையம் இருக்கின்றது. அந்த மையத்தை வலுவூட்டுவதனூடாகவும் அதனூடாக ஒரு பயிற்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி புதிதாக தொழில் முயற்சிகளை ஆரம்பிப்பதற்கான வழிகாட்டல்களை பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வழங்குவதனூடாக தொழில் முயற்சிகளை ஆரம்பித்து அதனூடாக எங்களுடைய பிரதேசத்துக்கும் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக அவர்களை மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே அறிவு, திறன், மற்றது ஆராய்ச்சி, சமூக பொறுப்பு என்ற 3 கோணங்கள் தான் பல்கலைக்கழகத்தினுடைய மையப்புள்ளிகள். இவற்றை நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்தோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அக்கறையுடைய தரப்பினர்கள் என்று சொல்லுவோம், அரசாங்கம் வரை இணைந்து மாணவர்களையும் உள்வாங்கி கொண்டு நாங்கள் பயணிக்க வேண்டும். அதற்கான சில திட்டங்களை நான் வைத்திருக்கின்றேன். அதனை எல்லோருடனும் கலந்துரையாடி நாங்கள் மேற்கொண்டு செல்ல முடியும். மீண்டும் ஒரு தடவை இன்றைய தினம் எல்லோரும் இங்கே வருகை தந்து சிறப்பித்தமைக்காக என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.